உள்ளே சென்ற அம்மா காசுடன் வருவதற்கு பதிலாக ஒரு தட்டத்தில் இட்லியும் ஒரு சாம்பாரும் ஒரு கோப்பை தேநீரோடும் வந்து கொடுக்கிறாள். கண்ணனுக்கோ எதுவுமே புரியவில்லை. தலையை பிச்சு கொள்ளலாம் போல் இருந்தது. கண்ணம்மா எப்போ போவாள் என்று பார்த்து கொண்டிருந்து கண்ணம்மா சென்றதும் அம்மாவிடம் ஓடியந்து, அம்மா இது என்ன, 1 ரூபாவுக்கு அவளோடு பேரும் பேசிய நீ இன்று 4 ரூபா இட்லி சம்பல் அத்துடன் 1 ரூபா பெறுமதியான கோப்பி, எனக்கு எதுவுமே புரியவில்லை அம்மா என்று கேட்கிறார். தாயார் சிரித்து கொண்டு சொல்லுகிறாள், தம்பி அது வியாபாரம், அங்கு பேரம் பேசியே ஆக வேணும். நான் செய்தது மனிதாபிமானம் என்று. உனக்கு இதுகள் எல்லாம் இப்ப புரியாது, போய் கிடைத்ததை படி நன்றாக, அதுவே போதும் உனது வயதுக்கு என்று சொல்லி அவளை படிக்கும் மேசைக்கு அனுப்பி வைக்கிறான். தேதி அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று சனிக்கிழமை, புரட்டாதி மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் UK நேரம் காலை 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 15 நிமிடங்கள் இசை தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமுமாக 30 நிமிஷங்கள் நாம் தியானம் செய்வோம். அதன் பிறகு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் வனாஜே மாஸ்டரின் கொடுத்தல் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு உரை நடைபெறும். அதன் பிறகு கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது UKயிலிருந்து தமயந்தி சிங்கார வடிவு மாஸ்டரை தியானத்தை நடத்துவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 14ஆம் தேதி சனிக்கிழமை, புரட்டாதி மாதம் 2024ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து நம் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்கள் இரண்டையும் இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் இன்று அனைவரும் ஒன்று கூடி 30 நிமிடங்கள்
முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும், மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கைகளை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி மாஸ்டர். இத்தியானத்தில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியானத்தை நடத்திய தமயந்தி சிங்கார வடிவு மாஸ்டருக்கும், இந்நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியானத்தளத்தை அத்திவாரமிட்டு நடத்திய எமது ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களின் ஆன்மீக பயணத்தின் போது இத்தளத்தை முன்னின்று வழிநடத்தும் டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும், அவருக்கு உறுதுணையாக நின்று வழிநடத்தும் உதவியாளர் மாஸ்டருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்காக இத்தளத்தை டாக்டர் சதா மனோவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த தளத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் சிறப்பு பேச்சாளர் வானா மாஸ்டர், சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்துள்ளார். அவ இத்தளத்துக்கு புதியவர் அல்ல, ஆனா முதல் தடவையாக பங்கு பெற்ற வந்துள்ளார். பல தடவை கேட்டும் நான் வாரன் என்று சொல்லி ஒரு மாதிரி வந்து சேர்ந்திருக்கிறார். இன்றைய பேச்சு அருமையாக பேச்சு அளிக்கக்கூடியவர். ஆனா வந்து சேராதபடியால் சேர்ந்தா தான் அதை கேட்கலாம். இன்று எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. எனக்கு அவை அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. அவ தனக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை என்றும் கூறியிருந்தார். இவ 2020 அக்டோபரிலிருந்து எம்முடன் இத்தளத்தில் பயணித்து வருகிறார். அத்தி பூத்தா போல இடையிடையே கருத்துக்கள் சொல்வதற்கு தயங்குவதில்லை. தன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். நான் நேரத்தை வீணாக்காமல் அவரின் பேச்சை நாம் கேட்டுத்தான் பார்ப்போமே. மிக்க நன்றி. இப்பொழுது வானா மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம். வானா மாஸ்டர் கோஹோஸ்ட் கொடுக்கணும். ஓ நோ, தேங்க்யூ. சாரி, கொடுத்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனது பெற்றாரை மனதில் வணங்கி சிட்னி முருகன் தாழ்பணிந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த தளத்துல
பல பெரியவர்கள், பலவற்றில் பாண்டித்யம் பெற்றவர்கள் அரங்கேறி இருக்கிறீர்கள். நான் இதில் ஒரு சிறுதொழி. எனது பேச்சு எப்படி இருக்குமோ தெரியாது. என்னில் நம்பிக்கை வைத்து திரைமறைவில் இருந்த என்னை டாக்டர் சதா அவர்கள் இங்கே முன்னுக்கு வர பண்ணியிருக்கிறார். எவ்வளவு தூரம் அவவின் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்வேனோ எனக்கு தெரியாது. என்னால் முயன்றதை நான் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்க எத்தனிக்கிறேன். முதற்கண் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எனது வணக்கமும் நன்றியும், அத்துடன் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக உதவும் குழுவினருக்கும் எனது வணக்கம். மேலும் இவ்விணையத்தில் இணைந்து எனது சிறு உரையை கேட்பதற்காக குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். நான் கூறப்போவது அனைத்தும் எனது அறிவு கட்டிய கருத்துக்கள். எனது பார்வையில் சரியெனப்பட்டவையே. ஏதாவது பிழையிருப்பின் அதனை நீங்கள் உங்களது கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். தயவுசெய்து பிழை பொறுத்து செவிமடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது தலைப்பு கொடுத்தல் என்பதாகும். எதற்காக இத்தலைப்பு? 1000 நாட்களுக்கு மேலாக இந்த தளத்தை மிகவும் சிறப்பாக அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா தம்பதியினர். அத்துடன் அவர்களுக்கு பக்கபலமாக எத்தனையோ பேர் நாட்பொழுதாக உழைத்து வருகின்றனர். என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆதங்கம் எப்பவும் எனக்கு இருந்ததுண்டு. ஆனால் எனது நேர பிரச்சனைகளும் மற்ற விஷயங்களாலும் என்னால் முன்னுக்கு வர முடியவில்லை. அதனால் இது எனக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பாக கருதி இந்த பேச்சுக்கு சம்மதித்தேன். கொடுத்தல். அன்றொரு பொழுது PMC பத்ரிஜி அவர்கள் திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களை யூரோப்பில் இத்தளத்தை தமிழர்களுக்காக ஏற்பாடு செய்ய கேட்ட பொழுது எவ்வித தடுப்பும் இன்றி அவர்கள் தமது பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த தளத்தை ஆரம்பித்தனர். தளத்தை ஆரம்பித்து தங்களது நேரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, தியானத்தையும் போதித்தனர். அத்துடன் நிற்கவில்லை, தியானம் போதிப்பதற்காக உலகமெல்லாம் வலைவீசி தியானத்தை நன்றாக போதிக்கக்கூடிய வல்லுநர்களை எமது முன் கொண்டு வந்து தியான போதனைகளை எமக்கு கொடுத்தனர். அதனால் அவர்களுக்கு மன நிம்மதி, மன நிறைவு என்பன ஏற்பட்டது. அதே நேரம் எமக்கு நாம் எடுத்துக்கொண்டது தியானத்தில் பயிற்சி. அதனால் பல்வேறு நன்மைகள் என்றே நான் சொல்லலாம். அத்துடன் தியான போதனையால் சலிப்படையாம இருக்க வேண்டும் என்று எண்ணியதோ என்னவோ பலதுறை அறிஞர்களை முன் நிறுத்தினார்கள். பயணக் கட்டுரையாளர்கள், இலக்கிய பேச்சாளர்கள், இப்படி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்று பல்வேறுபட்ட துறைகளில் சிறப்பெய்தியவர்களை முன் நிறுத்தி எங்களை தளத்தில் தொடர வேண்டும் என்று அவர்கள் மிகவும் பிரயச்சித்தம் அடைந்து செய்து இருக்கிறார்கள். தளத்தில் உள்ளவர்களை ஊக்குவித்து பேச வைத்தனர். நீங்களே பார்த்திருப்பீர்கள், கத்துக்குட்டிகளாக வந்தவர்கள் இன்று இங்கு பிரபல பேச்சாளர்களாக பிரகாசிப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மேலும் வாரத்தில் ஒரு தடவை தியான தளத்திற்கு வருபவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த கொணர வேண்டும் என்றதன கதம்ப நிகழ்வை உருவாக்கினர். அதில் பல பேர் பாட்டுக்கள், நடனம், கதைகள், அப்படி படித்ததில் பிடித்தது என பல்வேறுபட்ட சுவையான நிகழ்வுகளை தந்து கொண்டு எம்மை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கின்றனர். அத்துடன் மட்டும் நில்லாது தளத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்குடன் வைத்திய கலாநிதிகள், ஊட்டச்சத்து நிபுணர்கள், பிசியோதெரபிஸ்ட் என பல பேரை எம்மன் நிறுத்தி எமது நல்வாழ்விலும் அவர்கள் மிக்க கவனம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் விட்டார்களா, பல்வேறு யோக பயிற்சிகளை, சியா யோகா, மற்றது
மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், அப்படி பலவற்றை எமக்கு தெரியாதவற்றை எல்லாம் எமக்கு போதிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்து அவர்களையும் கொண்டு வந்து எமக்கு விட்டார்கள். இவ்வாறு பலவற்றை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். நீங்கள் சிந்திப்பீர்கள், நான் தளத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கொடுத்தலுக்கு பதிலாக என்று. இப்பொழுது தளத்தில் இருந்து சற்றே விலகி வெளியே வந்து பார்த்தோமானால், இத்தளத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு சொல் வள்ளுவன் அத்துடன் திருக்குறள் என்பதாகும். நேற்றும் அதை பற்றியே பெரியொரு நிகழ்வு நடந்தது, எல்லாரும் அறிந்த ஒன்று. வள்ளுவன் எவ்வளவு நேரத்தை இந்த திருக்குறள் எனும் அரிய பொக்கிஷத்தை உருவாக்குவதற்கு கொடுத்தானோ நாம் அறியோம். மணித்தியாலங்களா, நாட்களா, வருட கணக்களா, அதுவுமே ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் வள்ளுவர் எதிர்பார்த்திருப்பானா, தான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த திருக்குறள் என்பது ஒரு பொக்கிஷமாக வருங்கால சந்ததியினரால் பார்க்கப்படும் என்று இல்லாது, அடுத்தது அது பாட புத்தகங்களில் வரப்போகுது என்று கூட எதிர்பார்த்திருப்பாரா? இல்லை. மேடை பேச்சுகள் பட்டிமன்றங்களின் கற்பொருளாக அமையும் என்றாவது எதிர்பார்த்திருப்பான? இல்லவே இல்லை. இதற்கு மேலாக சொல்ல வேணும் என்றால், சென்னையில் இருக்கும் வள்ளுவர் கோட்டம், திருக்குறள் என்றும் அழியாமல் கற்களில் பதிக்கப்பட்டு எத்தனையோ பார்வையாளர்கள் சென்று பார்க்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பது வள்ளுவருக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். இதுபோன்று வால்மீகி, அதனைத் தொடர்ந்து கம்பன் எமக்கு கொடுத்த கம்பரா மாயானா, அதுவும் இப்படித்தான் எத்தனையோ நேரங்களை தங்களது வாழ்வை கொடுத்து தங்களது கற்பனா சக்தியை பாவித்து அதை எமக்கு தந்தருளினார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். கம்பன் கழகங்கள் பல தோன்றி ஒவ்வொரு நாடுகளிலும் அது இயங்கிக் கொண்டிருப்பதோடு மக்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை, பிரசங்கங்களை என்று தந்து கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்வு ஆதாயம் அடைபவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எமது மண்ணில் உதித்த கம்பன் கழக ஜெயராஜ அவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த போர்க்கால சூழலில் வளர்ந்தவர் என்னென்று இந்த துறையில் பயணிக்க முனைந்தார் என்பது இன்னும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதுபோன்று சமய குரவர்கள், அருணகிரிநாதர் போன்ற பல பேர் தோன்றி எமது சமயத்தை, இந்து சமயத்தை தக்க வைத்தனர். தமது நேரத்தை, தமது வாழ்வை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து இந்து சமயத்தை தக்க வைத்தனர். அத்துடன் திருப்புகழ், தேவாரங்கள், திருவாசகங்கள் என பலவற்றை அவர்கள் தந்தருளியதே இன்று நாம் கோயில்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, அதுகளை கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது ரைட் சகோதரர்கள் வான ஊர்தியை அன்று கண்டுபிடித்து எவ்வளவோ நேரங்களையும் வாழ்க்கையையும் கொடுத்து கண்டுபிடித்ததால் கண்டங்கள் ஒன்றாக்கப்பட்டு நினைத்த மாத்திரத்தில் நாம் எங்கும் செல்லக்கூடியதாக அமைந்துள்ளது. அது மட்டுமா, கொலம்பஸ், வாஸ்கோ ட காமா, கேப்டன் குக் போன்றவர்கள் தமது வாழ்க்கையை துச்சமாக நினைத்து கடற்பயணங்களை மேற்கொண்டதால் வியாபாரங்கள் மேலோங்கியது. அடுத்து நாம் நமது விஞ்ஞானிகளை விட்டுவிடக் கூடாது. அவர்கள் எத்தனையோ தங்களது வாழ்க்கையில் பல நேரங்கள் ஏன் வாழ்க்கையே கொடுத்து தடுப்பூசிகள், மருந்துகள் என்பவற்றை கண்டுபிடித்தமையால் தான் இன்று எமது வாழ்நாள் கூட்டப்பட்டிருக்கிறது. நாம் சுகதேகிகளாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். அத்துடன் சமகாலத்தில் நாம் எல்லோரும் அனுபவித்த கோவிட் என்பது இவ்வளவோ சேதங்களை மக்களுக்கு கொடுத்தது. அதையும் இரவு பகலாக தமது நேரத்தை, அறிவை கொடுத்து வேக்சினை உடனடியாக கண்டு அவர்கள் எமக்கு முன் அளித்ததால் அதிலிருந்தும் நாம் மீண்டு சுகப்பெற்று
கோவிட் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதை நாம் மறக்கக்கூடாது. இப்படியே நாங்கள் பலவற்றை உலகளாவிய வகையில் சொல்லிக்கொண்டே போகலாம். இனி நாம் தனிப்பட்ட முறையில் என்னென்ன செய்யலாம் என்று பார்ப்போம். உங்களது வீட்டுக்கு அருகில் வயது போனவர்கள் இருந்தால் அவர்களுடன் போய் ஒவ்வொரு நாளுமோ இல்லது அல்லாவிடில் கிழமைகளில் ஒரு நாள் அவர்களுடன் போய் அவர்கள் சொல்லுவதை கேட்பது. பொதுவாக வயது போனவர்கள் தங்களது பழைய கதைகளை சொல்லி அது மகிழ்வது சகஜம். அதை போய் இருந்து கேட்பது, அவர்களுக்கு உதவுவது. பத்திரிகை பையன் அவர்களது வாசலில் பத்திரிகையை எறிந்து விட்டு போவான். அதை போய் எடுத்து அவர்களது வீட்டு கதவுக்கு முன்னால் ஒரு கதிரையிலோ ஸ்டூலிலோ வைத்து விட்டால் அவர்கள் இலகுவாக அதை எடுக்க வசதியாக இருக்கும். அடுத்து அவர்களது பின்னை முன்னுக்கு இருந்து கொண்டு வச்சு பின் எடுக்கப்பட்டதும் உள்ளுக்கு வைப்பது இன்னொரு செயல். மற்றது கடைகளுக்கு போக சாமான் பொருட்கள் வேணுமென்றால் அதை செய்து கொடுப்பது. கடிதங்கள் தபாலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, புத்தக சாலையில் இருந்து அவர்கள் கேட்ட புத்தகங்களை கொண்டு கொடுப்பது, இப்படி பல வகையான உதவிகளை செய்யலாம். அடுத்து நீங்கள் ரயிலில் பிரயாணம் செய்கையில் பெரியவர்களை வயது போனவர்களை கண்டால் எழும்பி இடம் கொடுக்கலாம். அடுத்து சிறு பிள்ளைகளுடன் வருபவர்களுக்கு அவர்களுக்கும் உங்களது இடத்தை கொடுத்து உதவலாம். இவை எல்லாவற்றையும் செய்வதால் உங்களது குழந்தைகள் உங்களை பார்த்து வளர்கிறார்கள். அவர்களும் அந்த நல்ல குணங்களை தம்மகத்தே கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் பெருமையாக சொல்லலாம், உங்களது பிள்ளைகள் நீங்கள் இருக்கும் நாட்டின் நல்லொரு பிரஜையாக வளர்க்கப்படுகிறார்கள் என்று. இப்படியே கொடுத்தலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கொரு எல்லை கோட்பாடு இல்லை. அதை நான் என்னால் இயன்றளவு சுருக்கி சொன்னேன். கடைசியாக கொடுப்பதற்கே பெயர் போன கர்ணன் தனது சாகும் தருவாயிலும் அந்த குண்டலங்களை தான் இழந்தால் தான் பெற்ற அனைத்து பயன்களும் போகுமென்று தெரிந்தும் அதனை கலற்றி கொடுத்ததை நாம் மறக்க முடியாது. அது சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. மற்றது கொடுத்தல் என்பது இலகுவான செயல் இல்லை. எல்லார் மனதிலும் கொடுத்தல் வராது. ஆனால் கொடுத்து பாருங்கள், அதன் இன்பத்தை நீங்கள் மிகவும் அனுபவிப்பீர்கள். அது அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொடுத்து பார்த்தீர்கள் என்றால் தான் தெரியும் பிரபஞ்சம் எந்த வகையில் அந்த நீங்கள் கொடுத்ததுகளை எந்த விதத்தில் உங்களுக்கு தேவையான நேரம் எப்படி அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் என்பதை நீங்கள் கொடுத்து பார்த்தால் அறிவீர்கள். இத்துடன் எனது பேச்சை முடிக்க போறேன். அதுக்கு முதல் ஒரு சிறியொரு கதையையும் சொல்லி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இது எங்கேயோ படித்ததோ கேட்டதோ தெரியாது. இதுக்கு எனது டாபிக்கு ஓரளவு சாரம் என்று எண்ணியே சொல்லுகிறேன். கண்ணன் ஒரு நாள் காலை பொழுது மேசையில் படிப்பதற்கு இருக்கிறான். ஏனோ அவனுக்கு படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. அங்கும் இங்கும் பராக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வாசலில் தாயாரின் குரலும் கண்ணம்மா கீரைக்காரியின் குரலும் வாக்குவாதப்படுவது கேட்கிறது. காதை கூர்மையாக அங்கு செலுத்தி என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறான். அம்மா வழக்கம் போல் பேரம் பேசுகிறாள். இந்த 5 கீரைக்கட்டையும் கொடுத்து விட்டு 3 ரூபாவை கொண்டு போ என்று சொல்லுகிறாள். அண்ணம்மாவோ, என்னம்மா உன்னோடு எப்பவுமே பெரிய வதைதான், 5 கட்டுக்கு என்னென்று 3 ரூபா கொடுக்கலாம் என்று சொல்ல அம்மா சொல்றா, சரி போ 4 ரூபா கொடுக்கிறேன், அதுக்கு அந்த கருவேப்பிலை கட்டையும் சேர்த்து 5 கீரை கட்டோட கொடுத்து விடு என்கிறாள். கண்ணம்மா,
இவளோடு சமாளிக்க முடியாதுன்னு சரி எடுத்துட்டு போம்மா, என்ன சீக்கிரமா விட்டு விடு, காசை தந்து என்று சொல்ல கண்ணம்மா அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது திரும்பி கேட்கிறாள், காலையில ஏதாவது சாப்பிட்டியாமா? ஓ இல்லது தேநீராவது குடிச்சு வந்தியான்னு. அவள் சொல்றா, அதுக்கெல்லாம் எங்கேயம்மா எனக்கு நேரம், இந்த அளவு கீரையை வித்த காசு எடுத்தா நின்றாத்தானே இன்று நாளைக்கு நான் எனது அடுப்பில் சோறு பொங்கும் என்கிறார். உள்ளே சென்ற அம்மா காசுடன் வருவதற்கு பதிலாக ஒரு தட்டத்தில் இட்லியும் ஒரு சாம்பாரும் ஒரு கோப்பை தேநீரோடும் வந்து கொடுக்கிறார். கண்ணனுக்கோ எதுவுமே புரியவில்லை, தலையை பிச்சு கொள்ளலாம் போல் இருந்தது. கண்ணம்மா எப்போ போவாள் என்று பார்த்து கொண்டிருந்து கண்ணம்மா சென்றதும் அம்மாவிடம் ஓடியந்து, அம்மா இது என்ன, 1 ரூபாவுக்கு அவளோடு பேரும் பேசிய நீ இன்று 4 ரூபா இட்லி சம்பல் அத்துடன் 1 ரூபா பெறுமதியான கோப்பி, எனக்கு எதுவுமே புரியவில்லை அம்மா என்று கேட்கிறார். தாயார் சிரித்து கொண்டு சொல்லுகிறாள், தம்பி அது வியாபாரம், அங்கு பேரம் பேசியே ஆக வேணும், நான் செய்தது மனிதாபிமானம் என்று. உனக்கு இதுகள் எல்லாம் இப்ப புரியாது, போய் கிடைத்ததை படி நன்றாக, அதுவே போதும் உனது வயதுக்கு என்று சொல்லி அவளை படிக்கும் மேசைக்கு அனுப்பி வைக்கிறான். இத்துடன் பொறுமையாக எனது சிற்றுரையை கேட்ட உங்களுக்கு எனது நன்றிகள். ஏதும் குறை இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. தனாஜே மாஸ்டர், அருமையான கொடுத்தலை பற்றி அருமையான ஒரு விளக்கம் கூறினீர்கள். ஒவ்வொண்டாக கொண்டு வந்து கடைசியில் அந்த கதையும் மிகவும் அருமையாக இருந்தது. நான் உண்மையில நினைச்சேன் கொடுத்தலுண்டைக்கு நாங்கள் கொடுக்கறத பற்றி தான் சொல்ல போறீங்களோ என்று தான் முதல் நான் நினைச்சேன். இது ஒவ்வொரு விதமான அந்த வைடு இது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் அருமையான பேச்சு. வேறு பேச்சை பாராட்டி நாங்கள் 30 செகண்ட் பாராட்டி கைதட்டுவோம். இப்பொழுது உரையாடல் கேள்வி பதில் நேரம். கணக்க அங்கே கையில் உயர்ந்திருக்கின்றன. முதலாவதாக சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், உங்கள் கருத்தை சொல்லுவதற்கு வாங்க. நன்றி ஆனந்தி மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். வானாஜி மாஸ்டர், உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது எப்படி என்றுதான் தெரியவில்லை. குற்றம் குறையில்லாத நிறைவான கன்னி பேச்சு எங்கள் தளத்திலே இன்று மிகவும் சிறப்பாக அரங்கேறியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். உங்கள் அறிவினை நான் மெச்சுகின்றேன். கொடுத்தல் என்ற தலைப்பை எடுத்து எவ்வளவு அழகாக பல்வேறு கோணங்களில் நோக்கி, மிகவும் நுணுக்கமாக நோக்கி எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். சிறப்பான பேச்சாளராக இருக்கின்றீர்கள். ஏன் இவ்வளவு நாளும் திரைமறைவில் இருந்தீர்கள் என்று விளங்கவில்லை. டாக்டர் சதா மாஸ்டர், நீங்கள் அவரை திரை விலக்கி கொண்டு வந்ததற்கு உங்களுக்கு மகுடம்தான் சூட்ட வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். அருமையான பேச்சு. முக்கியமாக நீங்கள் எங்கள் தளத்தை பற்றி, எங்கள் தளத்தை எப்படி இயக்கப்படுகிறது என்பதை பற்றி மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். அதுவே ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது. தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்களும் உதவியாளர்களும் ஒன்று சேர்ந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், உலகுக்காக கொடுத்தான் என்ற கருத்தையும் மிகவும் சிறப்பாக விளக்கினீர்கள். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. சிறப்பான பேச்சம்மா. பாராட்டும் நன்றியும். இறைவன் அருள் உங்களுக்கு நிறைய உண்டு. திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு உங்களுடைய சொல்லாற்றலால் எங்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்கள் சரோஜினி தேவி. அனைத்து புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி இந்த புகழுரைகள் எல்லாம் சதா மாஸ்டருக்கே சேரும். அவதான் துணிஞ்சு வந்து ஒரு நாள் சொன்னா,
அன்றைக்கு இந்த நாள் ஒரு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் வந்து பேசுறீர்கள், அவ்வளவுதான் சொன்னா. நீங்க பேசுறீங்களா இல்லையா அதுகள் எல்லாம் இல்லை, நீங்கள் வந்து பேசுறீர்கள் என்று சொன்னார். அதை தடுக்க முடியாமல் போனதால் நான் இந்த தளத்தில் இன்று நிற்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக பஞ்சாச்சரம் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லிவிடுங்கள். சரி, எல்லோருக்கும் வணக்கம். இன்று பனா மாஸ்டர் அவர்கள் கொடுத்தல் என்பதை பற்றிய பேச்சை என்ற தலைப்பில் பேசியிருந்தார். அதாவது கொடுத்தல் என்பதை பற்றி அவர் சொல்லும் போது வள்ளுவர் என்ன செய்து எப்படி கொடுத்தார், வால்மீகி ராமாயணத்தை எப்படி செய்தார், இவ்வளவு மெனக்கட்டிருப்பார் என்றது மற்ற பக்கத்தால தான் அவ இல்லாம வந்தான். கம்பர் என்ன செய்தார், இப்படிப்பட்ட பல விடயங்களை கொடுத்து கொண்டு வந்தான். இவை பல இடங்களில் சந்திச்சிருக்கிறேன். இவர் முதலில் திருமண வைபவத்தில் தான் சந்திச்சது. அதாவது அவர் பேரை ஃபுல் நேமையும் தெரியல, ஹஸ்பண்ட் பேரையும் தெரியல. ஆனபடியால நான் அதை சொல்ல விரும்பவில்லை. சிட்னி துர்கா தேவஸ்தானம், சிட்னி முருகன் கோயில் சந்திச்சிருக்கிறேன். சிட்னி துர்கா தேவஸ்தான டிசைன் ஒர்க்கு அவரும் அவரது ஹஸ்பண்டும் தான் செய்தார்கள். கிட்டத்தட்ட 20 மில்லியன் கோஸ்ட் கோவில். பல அதர் டிசைன் கிட்டத்தட்ட 5% வரும். அப்போ இவ்வளவு ஃப்ரீயாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றதே எனக்கு தெரியும். அதனுடையால பேர் நான் சொல்லவில்லை. அவ விரும்பினாத்தான் சொல்லலாம். அந்த கொடுத்தல்ன்றதுக்கு உதாரணமாக அவ பேசிய விடயம் எனக்கு இப்பதான் இந்த கொடுத்தவைக்குத்தான் கொடுத்தலை பற்றி தெரியும். கொடுக்காவிட்டால் அது கொடுத்தலண்டா என்ன கொடுத்தல் தெரியாது. அவ இவ்வளவு அலுவலையும் செய்து, அதாவது இறுதியாக தேர் தரிப்பிடம் டிசைன் கொடுத்திருந்தார். அப்ப எல்லாரும் கதைச்சாங்க, தேர் ஏதோ பெருத்து போச்சு, இது என்னன்னு தரிப்பிடத்துக்கு போக போகுதுன்ட்டு. அப்ப அவர் சொன்னார், அதாவது தேர் சில்லுக்கு டயர் எல்லாம் இருக்கு, டயர் பிரஷர்களும் இருக்கு. டயர் பிரஷர் ரெடியூஸ் பண்ணே இல்லாது. அப்போ தேர் அந்த லெவலில் விட கூடி விடுது, அசம்பிள் பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சம் கூடி விடுதுன்னு ஆக்கள் சொல்லிக்கணும். ஆனால் தேர் நேர போச்சுது, ஒரு அங்குல டிஃபரன்ஸ்ல கீழே இருந்தது, தேர் நேர திரைப்பிடத்துக்கு போயிட்டுது. அது இவ்வளவு பெரிய அதை கட்டி முடிச்ச பிறகு தேர் உள்ளுக்கு போகாட்டி டிசைனை தான் எல்லாரும் கேட்பார்கள். எல்லாம் பெர்ஃபெக்டான டிசைனா இருந்தது என்றதை கூறிக்கொண்டு அவர்களும் அவரும் அவரது கணவரும் பல விடயங்களில் கொடை செய்திருக்கிறார்கள் கோயில்களுக்கு கண்ட கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு கால் ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் விடுங்க. ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வாங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க ராஜேஷ் சித்தம் மாஸ்டர். இப்ப ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சதா மாஸ்டர் அண்ட் ஆனந்தி மாஸ்டர். நன்றி நன்றி. நான் தமிழில் கதைக்க போறேன். முதலாவதாக வானா ஜெய் அம்மா, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ ஒரு ஆங்கில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் முழுக்க தமிழ்லே சொன்னீங்கள். மிகவும் சிறப்பாயிருந்தது. மற்றது சதா மாஸ்டருக்கு பெரிய உதவி. இப்படி ஒரு ஆள் இருந்ததை கண்டுபிடிச்சு குழந்தை எங்களுக்கு விட்டுட்டா. இனி சதா மாஸ்டர் திருப்பி அவ கொண்டு வாங்க பேசுறதுக்கு. இப்படியான பேச்சுகள் நாங்கள் கக்காட்டுக்காக கேட்கணும். தயவு செய்து காலமே 9:30 மணிக்கு இல்லாட்டி 8 மணிக்கு கொண்டு பேச விடுங்கள். நான் 11 மணிக்கு வாரதில்லை. 3 நேரம் எனக்கு இயலாது. அதுண்டு. மற்றது நீங்கள் கொடுத்தல பெரிய காய்க்க போறீங்கன்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். என்ன கொடுத்தல பெரிய காய்க்க போறா வேண்டும்.
நீங்கள் துவங்கி எண்ணத்திலேயோ துவங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில தான் கொடுத்தல பத்தி சொன்னீங்கள். மிகவும் அருமையான பேச்சு. என்னன்னு சொல்றது, இங்கிலீஷ்ல ஒன்று இருக்குது, ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். பேசாமல் இப்படி இருந்து கொண்டு இவ்வளவு அறிவையும் வச்சுக்கொண்டு இவ்வளவு காலம் ஒழிச்சிருக்கிறீர்கள். 4 வருஷம் இதை கண்டுபிடிச்ச சதாமாசருக்குத்தான் மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். அருமையான கருத்து ராஜேஷிதம் மாஸ்டர். அடுத்ததாக கிரேஷன் மாஸ்டர், உங்கள் கருத்தை சொல்லுங்க, வாங்க. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. அதாவது வானா அம்மா, நீங்கள் பேசிய பேச்சு நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நீங்கள் பெற்ற அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். வாழ்வினை பகிர்ந்து சென்றவர்கள் பற்றி அழகாக கூறியிருக்கின்றீர்கள். அழகான கதை சொன்னீர்கள். ஏற்கனவே யூடியூப்ல இந்த கதைகள் இருக்கின்றது. நீங்கள் அறிவுரை சொல்லுவீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் அதை சொல்லவில்லை, அருளுரை சொன்னீர்கள். இத்தனை காலமும் இந்த தளத்திலே இறைவன் உங்களை மறைத்து வைத்திருந்தான் என்று நீங்கள் தெளிவாக வந்தீர்கள். நீங்கள் அறிவுரை கூறுவதற்காக வாழ்த்து கூற வந்தேன், ஆனால் அருளுரை கூறியதற்காக அதற்கு அப்பால் நின்று கரம் குவித்து நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி. அருமையான கருத்து ஜேசன் மாஸ்டர். அடுத்ததாக குமார் சாஹிப்ல மாஸ்டர், வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் இதயம் கணிந்த வணக்கம். இன்று நான் கேட்ட பேச்சு கன்னி பேச்சு மாதிரி தெரியவில்லை. சிறந்த உரையாடல், எந்த தடங்களும் இல்லாமல், ஏற்கனவே கூறியது ஒரு விதமான ஆங்கில சொல்லி கலக்காமல் 6 கோல் அற்புதமான உரிய வழங்கினீர்கள். அதற்கு முதலாவது பாராட்டு நன்றியும். அடுத்ததாக, உங்களை போல இந்த தளத்தில் பலர் இருக்கின்றார்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. அவர்களை கொண்டு வர வேண்டியது சதா மாஸ்டர், சுரேஷ்கந்தராய மாஸ்டர் போன்ற முயற்சி என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக என்னை பொறுத்தவரை கொடுத்தல் என்ற பொழுது வாழ்க்கையிலே எப்படி நன்றி உணர்வு இருக்கின்றதோ அதுபோல கொடுத்தலும் மிக ஒரு சிறப்பான குணம். அது நிச்சயமாக ஒவ்வொருடைய இருக்க வேண்டும். அது ஒரு பிரபஞ்ச விதி என்றுதான் நான் சொல்லுவேன். என்றால் நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அது எங்களுக்கு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு திரும்பி வரும் என்பதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி சிறு சிறு உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது எங்களையாமல் பல விதத்தில் நன்றாக திரும்பி வரும். இப்போ நாங்கள் அன்பை கொடுத்தால் அன்பு வரும், பகையை கொடுத்தால் பகையை வரும். ஆகையினாலே நாங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கு மிக மிக இன்றியமையாது இந்த கொடுத்தலும் ஒன்று. எப்படி நன்றி உணவு எங்களை வாழ்க்கையை சீர்படுத்துகின்றதோ கொடுத்தலும் வேண்டும். நாங்கள் வந்து சில நேரங்களில் கொடுத்தல் என்ற பொழுது, இப்போ திருமணத்துக்கு போய் கொடுக்கிறது கொடுத்தல் இல்லை, அது எதிர்பார்ப்புடன் கொடுத்தது. அதாவது ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நான் அடிக்கடி சொல்றது, இந்த அன்னதானம் கோயிலில் கொடுக்கறது கொடுத்தல் இல்லை. அன்னதானம் எங்கே கொடுக்க வேண்டாம், வறியவர்களுக்கு, உணவில்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கருத்து. எங்கே யாருக்கு செல்ல வேண்டுமோ, யாருக்கு அது உரியதோ அதுக்கும் கொடுக்க வேண்டும். ஆகையினால் இந்த தளத்திலையும் நீங்கள் சொன்ன மாதிரி சுரேஷ்கந்தராய மாஸ்டர் நாங்கள் எல்லாரும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதாவது எங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ திருப்பி கொடுக்கும் என்ற நம்பி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களை போன்றவர்கள் வர வேண்டும் இந்த தளத்துக்கு. இப்படியான கருத்துக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் கூறி மீண்டும் உங்கள் அருமையான உரைக்கு, தமிழில் வழங்கிய உரைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான கருத்து குமார் சாஹிப்ல மாஸ்டர். அடுத்ததாக கலாமாலிங்கம் மாஸ்டர், வாங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. கலாமாலிங்கம் கனடாவாகும். வாங்க. இந்த தளத்துல உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆனா இன்றைக்கு தந்தவ யூனிவர்ஸ் தந்ததா அல்லது அவதான் தந்தவான்ட்டு எனக்கு விளங்க இல்லை. இந்த வேணாஜி இதுக்குள்ள இருக்கிறான்னு தெரியும். ஆனா அவ எப்படி இப்படியான கொடையல் வள்ளல் அந்த யூனிவர்ஸே கொண்டு வந்து எங்களுக்கு விட்டுருக்குது. வடிவாக கதைச்சு வடிவாக நீங்கள் இவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு லேர்ன் பண்ணி முடியுங்க. உங்களோட பிறப்பு நல் பிறப்பா இருக்கட்டும். வந்து என்ன வருது இல்லையா? உங்களோட வந்து கதைங்க உங்களோட முகம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு
என்ன அவ்வளவு அருமையான பேச்சு. இந்த இடத்துல உள்ள அத்தனை நல்ல அறிவு இருக்குது. எல்லாரும் சொல்றதுக்கு நல்ல நல்ல பொய்கள் தந்து கொண்டு நல்ல தந்து கொண்டு இருந்துட்டா இங்கு போய் நாங்கள் சொல்ல குரல் அவ்வளவு நடுங்கி நடுங்கி வருது கலா மாஸ்டர். அட்ட இருட்டு கேம் இருக்கிறீங்க. லைட் கேம். இப்போ ஓகே கதைங்க. எக்கோ பண்ணுதான். நன்றி கலா மாஸ்டர். உங்களோட கருத்துக்கு கலா மாஸ்டர் நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் வாங்க உங்களோட கருத்துக்களை. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வனா மாஸ்டர் நல்லொரு அருமையான ஒரு தலைப்பில பேசினா மிகவும் நல்லா இருந்தது. கொடுத்தலை பற்றி சொன்னா அது கொடுத்தல் என்றால் அது அதை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும். அது இந்த இதுவும் கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு சந்தோஷம் என்றதை மிகவும் வடிவாக சொன்னா கொடுக்கத்தான் எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினைச்சு கொண்டு நீங்கள் இன்னொரு தலைப்பில் அடுத்த முறை ஒரு தலைப்பில் பேசுமாறு வேண்டிக் கொண்டு விட வருவேன். வணக்கம். நன்றி. அருமையான கருத்து பவானி மாஸ்டர். அடுத்ததாக கௌரிராஜ் மாஸ்டர் வாங்க. முனைவர் கௌரிராஜ். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையான பேச்சம்மா. முதல் முறை பேசுவதை போல் இல்லை, மிக அருமையாக இருந்தது. கொடுத்தல் என்பது பொருள் தானம், உணவு தானம் மட்டுமல்லாமல் இலக்கிய தானமும் கூட மிக உயரியது என்று எடுத்து காட்டினீர்கள். நீங்களும் உங்களுடைய இலக்கிய தானத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் புத்தகமும் எழுதலாம் என்று சொல்லி அருமையான கொடுத்தலை வழங்கியமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி கௌரிராஜ் மாஸ்டர். அடுத்ததாக நான் கதைக்க போறேன். உண்மையில அருமையான பேச்சு வனா மாஸ்டர். நீங்க இப்போ வந்து மறைவில் இருந்து தான் சில வேளை வீடியோவும் போடாமல் ஒர்க்கில் இருந்து வாரன் ஒர்க்குக்கு போகிறேன்னு எல்லாம் கதைக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட்டில் அப்புறம் கொஞ்சம் வீடியோவில் வந்த நீங்கள் தான் மிகவும் அருமையான பேச்சு. உண்மையில் நாங்கள் அந்த வாங்குறாலும் பார்க்க கொடுக்குறால தான் எங்களுக்கு இன்பம். உண்மையில் வாங்குறாலும் பார்க்க எங்களுக்கு யாருக்கும் ஒரு கட்டாயம் காசுண்டு இல்லை, என்னத்தையாவது நாங்கள் கொடுக்க எங்களுக்கு இவ்வளோ மனம் திருப்திப்படுது. அது உண்மையிலே அருமையான பேச்சு. கொடுத்தல் உண்மையில நல்ல அருமையான பேச்சு. நான் அந்த அறிவித்தலையும் சொல்ல போகிறேன். நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு யூகே டைம் ஷாலினி நடராஜன் மாஸ்டர் வந்து துளசி தளம் தொடர்ச்சியை சிறப்பு பேச்சாக நடத்துவா. அடுத்தது 11 மணிக்கு எஸ்கே ராஜன் ஐயாவும் கிரிஜா அம்மாவும் ஓஷோவின் போதனைகள் பற்றி தொடர்ந்து அவர்கள் சிறப்புரை ஆற்றி கொண்டு வருகிறார்கள். நாளைக்கு 11 மணிக்கு நடத்துவார்கள். இப்போ இந்த யூகே டைம் 8 மணிக்கு காந்திமதி சூரியகுமார் மாஸ்டர் வந்து தமிழும் வேந்தனாரின் தொண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையை ஆற்ற உள்ளார். அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டுகின்றோம். நன்றி. அடுத்ததாக ராதே மாஸ்டர் உங்களோட கருத்தை சொல்ல வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வானா ஜெயம்மா, நீங்கள் இன்றைக்கு நல்ல தித்திக்கும் செந்தமிழ்ல நாங்க கொட்டு எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. அருமையிலும் அருமையான பேச்சு. நான் இதுல சொல்ல வந்தது என்னன்னா, பொருட்செல்வம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனா இந்த அருட்செல்வம் தான் கன பேருக்கிட்ட இல்லை. ஆனா உங்கள்கிட்ட அந்த அருட்செல்வம் நிறைய இருக்குன்னு இன்றைக்கு உங்களோட கதையில இருந்து அறிந்து கொண்டேன்.
அது மட்டும் இல்ல, நீங்கள் இந்த அருட்செல்வத்தை கொடுத்த ஆக்களை பற்றியும் இன்றைக்கு நீங்க நிறைய சொல்லி இருக்கிறீங்க. வலுவன்ல இருந்து, கொலம்பஸ்ல இருந்து, வஸ்கோடிகாமா, ரைட் பிரதர்ஸ் எல்லாரை பற்றியும் வடிவா எல்லா கோணங்கள்ல இருந்தும் சொல்லி இருக்கிறீங்க. ஒரு குறையும் இல்லை. ஆனபடியா எனக்கு உங்களை ஒரு குறையும் சொல்றதுக்கு இல்லை. நூடுளி வாழந்து வாழ்த்து உங்கள்ட்ட இருந்து விடப்படுது. வணக்கம். நன்றி ராதையம்மா, நன்றி. நன்றி ராதா மாஸ்டர். அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவு மாஸ்டர் உங்களோட கருத்து சொல்றதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வானா மாஸ்டர், மிகவும் அருமையாக இருந்தது உங்கள் பேச்சு. ஆனால் எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள். நான் நேரம் கருதி திருப்பி சொல்லவில்லை நான். ஆனால் மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கொடுத்தா அது பன்மடங்காக எங்களுக்கு பெருகும் என்று சொல்லுவார்கள் பழைய ஆக்கள். அத மாதிரி நீங்களும் கொடுத்து கொண்டே இருக்கோ. எங்களுக்கும் நல்ல நல்ல பேச்சுக்களை இப்படி கொண்டு வந்து இன்னும் பேசினீர்கள். நாங்களும் அறிவாக உங்கள் பேச்சுக்களை கேட்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. நன்றி தமயந்தி மாஸ்டர். அடுத்ததாக பாபு மாஸ்டர் உங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அன்மியூட் பண்ணுங்க பாபு. அன்மியூட் பண்ணணும் பாபு மாஸ்டர். அன்மியூட் பண்ணல. அன்னி பேச்சா இது? நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை, உண்மைதான். உண்மையா சொல்றேன். கன்னி பேச்சு மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் பகுத்த விதம், இந்த பேச்சை நீங்கள் பகுத்த விதம், அதை நீங்கள் எங்களுக்கு தந்த விதம், இது கன்னி பேச்சு என்று சொல்ல முடியாது. I don't believe it. I'm to be honest with you, I don't believe it is கன்னி பேச்சு. நீங்கள் அருமையா இருந்தது, மிக அருமையா இருந்தது. என்ன சொல்றேன்னு சொன்ன சில விஷயங்களை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த சின்ன சின்ன உதவிகளை செய்வது, இதை நாங்கள் எங்கள் இளம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும். இப்ப நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன் ஒரு கிழமைக்கு ஒருக்காவது வயோதிபர் இல்லங்களுக்கு கூட்டி செல்வோம். அங்கு அவர்களோட எங்களுக்கு தெரியாது, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவே அப்படி செய்கிறோம் நாங்கள் once a week. So they will go and sit down there and talk to them. They really like, அது நல்லா விரும்புகிறார்கள். அப்படியா நாங்கள் அதை பழக்கம். நீங்க சொன்ன இந்த பின் தூக்கி வைக்கிற விஷயம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். இந்த வின்டர் இங்க வந்தா லண்டன்ல கணக்கு அதிகம் ஸ்னோ வராது, கனடா மாதிரி வராது. இருந்தா போல வரும், சில வேளையில இருந்தா போல அடிக்கும், அவலாஞ்சு அடிச்சா ரோட்ல வந்துடும். ஆனால் எங்கட குரோவ் கொஞ்சம் வீடு தான் இருக்கு. அந்த குரோவில் நான் போய் எங்கட வீட்டு சைடுல அந்த அட்லீஸ்ட் ஒரு நடக்கிற ஒரு பாதையை நான் ஷவலால அவ்வளோத்தையும் நான் கிளீன் பண்ணுவேன். சரியோ? என்னடா அதுல வேற ஒரு வயோதிபர் விழக்கூடாண்டாக்கா அதே கேட்பேன். அந்த வயது ஒரு ஆளே கேட்கும், why are you doing this? Council will do that anyway. கவுன்சில் வரக்கடையில் நீங்க விழுந்து போனா என்ன செய்யறது? அப்படி சில வேலைகள் இதெல்லாம் எங்கட அந்த உள்ளத்துல இருந்து வர வேணும். இப்படியான வேலைகள் நீங்கள் செய்யற வேலைகளை பஞ்சாட்சர மாசம் சொன்ன வேலையிலிருந்து கேட்க மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, உள்ளம் பூரிக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இனி நீங்கள் அடிக்கடி வர வேண்டும், இங்கு தப்ப முடியாது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வனாமாசர், மிக்க நன்றி. அது மட்டுமில்லை, நீங்கள் கருத்து கூறும் பொழுது, இங்கு ஒவ்வொரு முறையும் அந்த கருத்து கூறும் பொழுது அழகாக கருத்துக்களை கூறுவீர்கள். அப்பொழுதே நான் ஜோதிச்சேன், வந்து பேசக்கூடாதுன்னு இருப்பேன். அதை நடைமுறைப்படுத்திய சதா மாஸ்டருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி பாபு மாஸ்டர். அடுத்ததாக சதா மாஸ்டர், நீங்க வேறுங்க உங்களோட கருத்தை முதல் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அருமையாக கருத்து கூறிவிட்டீர்கள். வானா மாஸ்டரோட என்னுடைய தொடர்பு என்னென்றால், இந்த தளத்தில் இருக்கும் பலரையும் நான் பேச்சுக்கு அழைப்பது உண்டு. வாசிக்க படித்தல் பிடித்ததையாவது வந்து வாசிங்கோ, ஏதாவது ஒன்று செய்யுங்கோண்டு எல்லாரையும் தான் கேட்கிறேன். அப்படி கேட்டுக்கொண்டிருக்க இவ எனக்கு மெசேஜ் போடுறது என்னடா, இதுலதான் நான் கூட நெகோசியேட் பண்ண தொடங்கினது. என்னண்டா, ஒவ்வொரு என்ற டோக்குகள் முடிஞ்ச பிறகு போடுவா, அந்த யங்ஸ்டர்ஸுக்கு விளங்கப்படுத்தி அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி இதுகளை செய்ய வேண்டாதான் அவவின்றி அந்த ஆதங்கம் கூடுதலாக எனக்கு அதை பற்றி கதைப்பாப்ப. நான் சொன்னேன், அதுதான் சில ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன், தமிழில் கதைக்கிறேன். அதுதான் எனக்கு இப்ப செய்யக்கூடியது. அப்ப யூடியூப்ல போனா எல்லாரும் பார்க்கலாம் தானே, எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். அது ஸ்லைட்ஸ்ல எல்லாம் அதிகமா எழுதி இருக்க மாட்டேன். அப்படித்தான்
அவன் நெடுகலும் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு இதை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டுமான். நான் இன்றைக்கு இந்த அந்த முழுதா கொண்டு வடிவாக திறம்பட செய்தவ அவ ஒழிச்சு கொண்டுதான் இருந்தவன்தான் நான் கூறுவேன். அவக்கு கொஞ்சம் அந்த எல்லாரும் சொல்லினா ஃபியர் என்ற டொபிக்கு நான் அதுல வந்த விளக்கம் என்னண்டா, எல்லாத்திலையும் பயம் ஒரு சொற்பொழிவாற்றுறதான் முதலாவது ஃபியரா எங்களுக்கு இருக்கிற படம். எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபியர் இப்படி போய் கதைக்கிறது. அப்ப இன்றைய கதைச்சாச்சு, இனிமே அடிக்கடி வருவா. ஆனால் அதுல தடங்கள் இல்லை. இனிமே வடிவாக கதைக்கலாம். அதுவும் சொன்னா ஏதும் இங்கிலீஷ் சொல்லுகள் வந்துடும் எனக்கு. அப்ப அது அவக்கு ஒரு இதா இருந்தது. என்னடா மஞ்சளா இங்கிலீஷ் சொல்லி எதுவும் கலந்து விடுறணும் இல்லையாண்டு அது ஒரு கான்சியஸா இருந்தவா. ஆனால் அருமையாக இருந்தது என்ற பேச்சு. அதான் எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. மற்ற நேரத்தோட தான் கூட டிஸ்கஷனுக்கு விட்டால், ஆனால் சில நேரத்தில் எங்களோட மீட்டிங்ல இருக்கேக்கு சிலருக்கு கொஞ்சம் பயம் இன்னும் கூடுது. ஏன்னா ஆர்கியூமெண்ட்களுக்குள்ள நாங்கள் போகைக்குள்ள சிலர் பயப்படினா தாங்கள் பிரசன்டேஜ் செய்தா புலா பிடிச்சு தங்கள் அந்த அதிலே ஆர்கியூ பண்ணினால் அவைகளுக்கு அதை எடுக்கக்கூடியதா இல்லை. நான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க, வாங்கோ உங்களோட பேச்சை கொடுங்க, அவ்வளவுதான். ஒரு கதால கேட்டு மற்ற கதால விட வேணும். அப்படி வரைக்க இப்ப பெருசா இப்ப அல்லது ஒரு எக்கச்சக்கமா ஒரு கேள்வி கேட்டா நான் சொல்றது என்னடா, நான் இதை பற்றி படிச்சுட்டு பிறகு சொல்றேன், அவ்வளவுதான். சிம்பிள் ஆஸ் தட். இப்ப நான் எல்லாரும் பேராசிரியர் மேரும் இல்லை, எல்லாரும் பேச்சாளர்களும் இல்லை. நாங்கள் சின்ன சின்ன லெவல்ல இருந்து பழகி கொண்டு போறோம். நான் 2 மாதம் வீடியோ மூடி போட்டுதான் இருந்தேன். நான் இல்லை ஒரு காலம் அம்பிட்டுட்டேன். என்னண்டா டாக்டர் என்ற பேர் அதுல போடப்பட்டு போச்சு, அண்டு தொடங்கி இதுல இருக்குது. என்னண்டா ஒரு மீட்டிங்கு போட்டு வந்தேன்னா அதுல டாக்டர் மாத்தினதை கவனிக்காம வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் வழியில தெரிய வந்தது. அது மாதிரி தான். எனவே மிக்க நன்றி. இதுக்கு மிஞ்சி நான் சொல்றதுக்கு இல்லை. நன்றி பண்ணதுக்கு நன்றி. அருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. மற்ற இந்த இதான் கொஞ்சம் பஞ்சாச்சர மாஸ்டர் சொன்னதாலே இன்னும் கூட எங்களுக்கு விளங்குது என்ன விஷயம் என்று ஒழிச்சு கொண்டிருந்தது. நேத்தும் கவனிச்சுனா அந்த புலியிங்க பற்றி ஒரு 12 years இதுண்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டுது. அது ஒரு சரியான இதுதான். கதை கேட்க எல்லாம் கண் கலங்கி அது இதுண்டு செய்தது. மேலே அதெல்லாம் ஒரு அநியாயம். என்ன ஒரு 12 வயசு பிள்ளை இதுண்டேக்கு அது இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் என்ன செய்யறோன்னு தெரியாது. அடுத்ததாக வசந்தராஜ் மாஸ்டர் உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஜே மாஸ்டருக்கு எனது நன்றியை தெரிவித்திருக்கின்றேன். நான் உங்களை பல விடயங்கள்ல இங்கே பார்த்திருக்கின்றேன். ஒரு நாள் தான் நான் உங்களோட கதைக்கவில்லை. இப்போ பஞ்சாச்சர மாஸ்டர் சொன்னது போலதான் எனக்கு உங்களை பற்றி உங்களுடைய இதை பற்றி எனக்கு தெரிய வருது கூடுதலாக. நான் என்று சொன்னால் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ இதுகளில் இருந்தாலும் நான் இந்த சமயங்களுக்கு அப்பால் பட் இருக்கிற மட்டும் நான் எல்லா கோயில்களுக்கும் பாருனான். முருகன் டெம்பிள், எல்லா துர்கா டெம்பிள் எல்லாத்துக்கும் பாருனான். என்று சொன்னா நான் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த வகையிலே நான் உங்களை பல விஷயத்துல பார்த்திருக்கிறேன், கதைக்கவில்லை. ஆனால் உங்களுடைய இப்பொழுது நான் உங்களை பார்க்கறது உங்களுடைய அந்த ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுடைய முகத்துல இருக்கிறத நான் உணர்ந்து கொள்றதை பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேன். கொடுப்பதனால் தான் இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது நான் உணர்ந்து கொள்கிறேன். பட் நீங்கள் பல விடயங்களை பற்றி சொல்லியிருந்தீங்கள். நான் உண்மையிலேயே அதை நான் சில இருந்து நான் எனக்குள்ள நான் ஜோதிச்சு பார்த்தேன். நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயது வந்த ஒரு கப்பல்ஸ் இருக்கணும், அவைக்கு நான் அடிக்கடி நான் இந்த இப்படிப்பட்ட என்னால் முடிந்த உதவிகளை செய்வது உண்டு. மற்றது இந்த கொரோனா வைரஸ் டைம்லேயே சில பிள்ளைகள் படிக்க சில கஷ்டப்பட்ட பொழுது நான் அவரோட வீட்டுக்கு ஒரு வித்தியாசமான உடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு மூட்டை சாமான் வாங்குறதுக்கு போகாமலே ஒரு பேக்கோட போய் படிப்பிக்கிறேன் சில இடங்களில். ஆனா எனக்கு உண்மையில நான் இதை நேரே அவதானித்து கொண்டேன். இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் சரி, இதுவரையில சரி, எனக்கு இந்த வருத்தங்கள் ஒன்றும் வராது. காரணம் கொடுப்பதுதான் காரணம். கொடுப்பது பல வகைகளை கொடுக்கலாம் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த கொடுப்பதனால நான் இலங்கையில கூடிய நான் கோயில்களுக்கு கொடுக்கறத விட நான் இலங்கையில நான் ஒரு 9 பேரை நான் தொடர்ந்து பல காலமாக கவனித்துக் கொண்டு வருகின்றேன். அது உத்தியோகம் இல்லாத நேரங்களில் நான் பார்ட் டைம் உத்தியோகம் தான் செய்தேன். ஆனால் அதை விட எனக்கு கூட செல்வங்கள் கிடைத்தது. காரணம் என்று சொன்னா கொடுப்பதனால. நான் காசு இல்லை என்று சொல்லி ஒரு நாள் தானே இருந்ததில்லை. உத்தியோகம் எனக்கு உத்தியோகம் லூஸ் பண்ண பிறகு பார்ட் டைம் உத்தியோகம் சின்ன உத்தியோகம் தான் செய்தேன் யூனிவர்சிட்டியில. எனக்கு செல்வம் கூடியது காரணம் கொடுப்பதனால என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் சொல்லுகின்ற முறையிலே நான் அதை ஃபுல்லா நான் உணர்ந்து எனக்கு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மற்ற சதா மாஸ்டர்களிட நான் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் சிட்னியில வந்திருந்த போது நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா என்ன வற்புறுத்தவில்லை. என்னோட ஆம்பளை என்ன மட்டும் அவன் வற்புறுத்தலை நினைக்கிறேன். உங்களை வற்புறுத்தி இருக்கிறான், கட்டாயம் பேசுறேன் சொல்லி ஆனால் மிகவும் நான் சதா மாஸ்டர்டே நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்றாலும் காலங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். மேடையில பேசுவது வேற, இப்படி அறிஞர்கள் மத்தியிலே பேசுவது எனக்கு கொஞ்சம் தயக்கம். அதை நான்
சந்தர்ப்பத்தை கடவுள் தருவார். சந்தர்ப்ப டைம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் வந்து உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த கொடுக்கல் வந்து மிக முக்கியம். கொடுப்பதனாலே நாங்கள் வருத்தங்களை கூடிய மாற்றலாம். கொடுப்பதனாலே நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை குறைக்கலாம். கொடுப்பதனாலே நாங்கள் சமானத்தை வளர்க்கலாம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அது எனக்கு அன்னை தெரசாவிடமிருந்து நான் படித்துக் கொண்ட ஒரு பாடங்கள் பலவற்றை நீங்கள் சந்தர்ப்பம் கூட கொடுத்திருக்கீங்க. மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். அடுத்தது கொடுப்பது தொடரும். உங்களோட பேச்சுல தொடர போகுது கொடுப்பது. ஆனந்தி மாஸ்டர், நான் ஒரு வசனம் வசந்தராஜ் மாஸ்டருக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க. என்னண்டா, நீங்கள் இந்த அறிஞர் மத்தியிலே அது எடுக்கவும் தேவையில்லை, ஒரு காரணங்களும் தேவையில்லை. நீங்கள் ஆக செய்யக்கூடியது முதலாவது விருப்பம் வேண்டாம், உங்களோட விருப்பம். இந்த தளத்துக்கு நீங்க வந்து என்ன உங்களுக்கு பயன், நீங்க என்ன பயனை பெற்றிருக்கிறீர்கள், இந்த தளம் எப்படி நடைபெறுகிறது, உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு பயன் இருக்கிறபடியா தானே வந்து அட்லீஸ்ட் அப்படி ஒன்றையாவது கதைக்கலாம். என்ன எதுவும் கதைக்கலாம், உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை. இப்ப கொடுத்தலன்னு சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த தளத்துக்கு நீங்க வந்ததால உங்களுக்கு என்ன விதமான பிரியோசனம் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஆனந்தி மாஸ்டருக்கும் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த தளத்துக்கு வந்தோம் இல்ல, நான் 2-3 வந்து காய்ச்சி நான் தானே ஒருக்கா காய்ச்சா கதைக்க வேணும் தானியா. வேற நன்றி சதா மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர், அடுத்தது கூட பேச்சு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க. கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் காரணம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை ஆயத்தப்படுத்தாம கதைக்கலாம். ஒன்றும் ஆயத்தப்பட நீங்க கதைக்க கூடிய என்னுடைய இந்த கழகத்தின் தலைவனும் தலைவியும் விரட்டும் செய்யறது. நன்றி, நன்றி மாஸ்டர். அடுத்ததா சிவாமோகன் மாஸ்டர், வாங்க உங்களோட கருத்து. வசந்தராஜா மாஸ்டர் இங்க உள்ள பொது கூட்டங்கள்ல எல்லாம் பேசுறவர். தியானவப்லேயும் பேச இயலாது, அவர் பேசலாம் என்று சொல்லுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி பஞ்சாயத்து. பேசட்டான்? நீங்க பேசுங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்கோ வாங்கோ வானா அம்மா வாழ்த்து கூறுவோம், தமிழ் வாழ்த்து கூறுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்தலோட வந்து அப்படியே எல்லாருடைய மனங்களை இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த நான், என்ன எல்லாரும் பேசுகிறார்கள் என்று நீங்கள் கன்னி பேச்சு பயம் எனக்கு அப்படியெல்லாம் சொல்லலாது, சொல்லவும் கூடாது. இங்க இருக்கிறார்கள் எல்லாம் பெரிய மேதைகள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. வசந்தராஜையா, எல்லாரும் மனிதர்கள், நாங்க எல்லாம் தியானத்தை நோக்கி பயணம் செய்பவர்கள் என்றதை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நானும் சமம், நீங்களும் சமம், மற்றவரும் சமம். எங்களுக்குள்ள உள்ள ஆத்மாதான் சமம். அவருக்கு வடிவான விளக்கம் அது கொடுத்தல்ல. இந்த ஆத்மா ஒன்றுதான் எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களோட உருவங்கள், நாங்க ஒவ்வொரு உருவத்துல இருக்கிறோம், இந்த உடல்ல இருக்கிறோம். இந்த உடலுக்காக ஒருவரை கண்டு ஒருவர் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ஒருவருடைய சத்தத்துக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொருவர் பேசுகிறாரே என்று அதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. பேசுறவர் பேசுவார், அது அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த தளத்துல வந்து எல்லாரும் ஒரு பேசின உடனே அவர்கள் வேற கேள்விகளை கேட்டு கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து நீங்கள் வராமல் இருப்பதுதான் தவறு. நீங்கள் வந்து பேச வேண்டும். அவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் பிரச்சனை இல்லை. அதையும் விட சொல்லியிருக்கிறேன். அதையும் விட்டுட்டு நீங்க இப்படியே போங்க, ஒரு பக்கத்துல உங்களோட பக்கத்துல போங்க. வானாம்மா, நீங்க பேசினது என்ன, அப்படியே இருந்த ஒரு நீர் அருவி வீழ்ச்சி அப்படியே விழுந்த மாதிரி எனக்கு இருந்தது. நீங்கள் முதலாவது இல்ல, நல்ல பழக்கப்பட்ட பேச்சு. நான் நினைக்கிறேன் பஞ்சாட்சரம் ஐயா கூறிய அந்த விடயங்களுக்கு நீங்கள் செல்கின்ற போது அங்கே உங்களுடைய உரை நடக்கின்றது, அல்லது நீங்கள் அங்கே நிறைய உரையாடல்கள் செய்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆழ்ந்த நல்ல விஷயத்தை தேடி எடுத்திருக்கிறீர்கள். இப்ப இலக்கியத்திலையும் சரி, கொடுக்கறதுலையும் சரி, கண்ணனுடைய கருத்திலையும் சரி, சாதாரண கதையிலையும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து தான் எடுத்து கோர்த்து தந்திருக்கிறீர்கள். ஒரு கோர்வையான மாலையாக கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படியே நீங்கள் பேசலாம்.
தமிழை கட்டாயம் தமிழை தமிழாகவே தான் பேச வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழை தமிழிலே பேச வேண்டும் என்ற ஒரு இதுக்கு நான் முதலாவது கரம் கொடுப்பவள். ஆகவே நீங்கள் பேசியது எனக்கு 100க்கு 100% நன்றாக பிடித்திருக்கிறது. நீங்கள் இடையில கருத்துக்கள் சொல்வீர்கள். மற்றவர்கள் பேசிய போது உங்களுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலையும் எனக்கு தெரிய இல்லை. இருந்தாலும் அது நன்றாக இருக்கிறது. நீங்கள் அறுத்து திருத்தமாக சொல்லக்கூடிய ஒருவர். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்களும் பயப்பட தேவையில்லை. வசந்தராஜ் ஐயா, நீங்க பயப்படவே தேவையில்லை. இங்க பெரிய புலவர்கள் இருக்கிறார்கள், பண்டிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் சமமானவர்கள் தான். ஒருவரும் தாழ்த்தக்கூடாது. ஒரு உயர்த்தி பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவரை உயர்த்தி பேசலாம், ஆனால் தாழ்த்தி பேசுறது என்பது சரியில்லை. அப்படி என்றால் நாங்கள் பேசாம விட வேணும். அப்படி என்ன நாங்கள் பேசக்கூடாது. அந்த விடயத்தை நாங்கள் எடுக்கவே கூடாது. உயர்த்தி பேசுங்கோ, எவ்வளவும் பேசுங்கோ. அதுல எனக்கு ஒரு பாகுபாடும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றா ஒருவரை நாங்கள் வளர்த்து விட வேண்டும். நான் மட்டும் வளர்ந்தால் காணும் என்று சிந்திக்க கூடாது. மற்றவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இந்த தளம் தியானம் என்று சொல்கின்றோம். இந்த தியானத்துக்காக வந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மனதிலே முதல் ஒரு விதமான காழ்ப்புணர்வும் இல்லாத பண்புகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த பண்புகளை கொண்டு இந்த தளத்திலே நாங்கள் சேவை செய்தால் உண்மையாகவே எல்லாரையும் இந்த உலகம் போற்றும். இது உலகம் அறிகிற தளம், உலகத்தோடு ஒன்றி போகின்ற ஒரு தளம். ஆகவே இதுல யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய சரியான கருத்தை நீங்கள் சரியாக சொல்லலாம். யாரும் இங்க அப்படி உருக்கி பேசி எடுக்கிற ஆக்களா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தங்களுடைய பேச்சு வன்மையிலே பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது பரவாயில்லை. ஆனா ஒருவரை நாங்கள் புண்படுத்தாமல் பேச வேண்டும். மற்றவரை நாங்கள் புண்படுத்தக்கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், யாகாவர் ஆகினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லெழுக்குப்பட்டு. ஆகவே நாங்கள் யாராக இருந்தாலும், நான் கம்பனோ அல்லது வள்ளுவனோ வேறு யாராக நான் இருந்தாலும், நான் மற்றவரை புண்படுத்தாமல் பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் நன்றி மோகன் மாஸ்டர். பேசின மாதிரி இருந்தது ஆனந்தியம்மா. உங்களுக்கும் சதாம்பாக்கும் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களை போற்றுறதும் நாங்க கொடுக்கிறது தானே. அது போற்றுறது கொடுக்கத்தான் வேணும். கொடுப்புதான் அது கொடுக்கறோம் நாங்கள். அப்ப நாங்கள் மற்ற மாதிரி செய்தோம்னா அது கொடுப்பல்ல. போற்றுறதுக்கு மற்ற மாதிரி செய்த மாதிரி இருந்தால் அது கொடுப்பனவே இல்லை. இது நாங்கள் ஒருவரை போற்ற வேண்டும். அவர் சின்னது ஒரு சிறு துளியாவது அவர் நல்ல விஷயம் செய்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். வள்ளுவரும் அதை சொல்லி இருக்கிறார். ஒருவர் என்னதான் தீமை செய்தாலும் அவர் ஒரு சிறு துளி அளவு நன்மை செய்திருந்தால் அதை நீ போற்றி பாராட்டு. அங்கே அந்த நன்மைக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு கௌரவம் கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. நல்ல விஷயம், அருமையான விஷயம். வானாம்மா, நீங்க இத போல வித்தியாசமான தலைப்போட பேசுங்கோ. நீங்க தான் பேச்சாளர். எதிர்காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். நன்றி அம்மா, நன்றி. மாஸ்டர், அடுத்தது ராதா மாஸ்டர் கையொத்தினீங்களா இல்லாட்டி? இல்ல, கையொத்துறத நான் கண்டனா. ராதா மாஸ்டர் என்ன அது போயிட்டுது, கை போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டேக். நீங்க சிவாமோகன் எல்லாம் சொல்லிட்டா, சோ நான் நிறுத்துறேன். சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. வாங்க ராதா மாஸ்டர். வசந்தராஜா மாஸ்டருக்கு தான் நான் சும்மா ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டி யோசிச்சேன். இப்ப வானா அம்மா கொடுக்கலை பற்றி சொல்லி இருக்கிறா. அப்ப நீங்க வசந்தராஜா மாஸ்டர் நீங்க என்ன செய்யலாம்டா, இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் what the country can do for me, but you can what I can do for the country என்று சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுங்க. Definitely. Okay, that's very good. அவர் இப்ப அடுத்த பேஜ் அவர்தான் பேச போறேன். Oh, very good, வசந்தராஜ் மாஸ்டர். நீங்கள் சொன்ன தலைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். கொஞ்சம் டைம் தாங்க. ஏன்னா நீங்கள் வயதுக்கு மூத்தவர்கள், நீங்கள் எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன். Very good. Well done, Radha Master. For the this is John F. Kennedy. Radha Master, John F. Kennedy, right? John F. Kennedy. Yes. It's almost what Vana has said, Ilya. Yeah. But the Paditan is very konrundava. But now I have Vasantaraja Master or heading group. But topping him under this, and he can start. இனி தப்பேலாது வசந்தராஜையா, இனி தப்பேலாது. சரியான கடிவாளம் போட்டிருக்கிறார் ராதாம்மா.
இங்கேயும் அந்த கெடிங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் 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 கேளாமல் உங்க இடையில அருவாசி கொஞ்சம் வந்து திருப்பி சொல்லுங்க அந்த கெடிங்க. சாரி, ஹெடிங்க திருப்பி சொல்றதா? திருப்பி அந்த கெடிங்க சொன்னீங்கன்னா ask not what the country can do for me, ask what I can do for the country. ஓகே நன்றி. நாடு உனக்கு என்ன செய்யும் கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்வாய் என்று நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? அநேகமா எல்லாரும் போய் நாடு எனக்கு என்ன செய்யணும் கேட்கிறது என்ன? அது சுயநலம், மற்றது பொது நலம். அதுவும் ஒரு கொடுப்பதுதான். இது வந்து நல்ல கேட்டிங். நான் அதுக்கு முன்னுக்கு சும்மா ஜோபியில ஜோதிச்சேன். நீ கட்டாயம் பேச வேண்டும், அதான் டாபிக், அதான் டாபிக்கா போட ஜோதிச்சேன். நீங்க சொன்ன அப்புறம் டாபிக் வந்து மாறி போறீங்களா? கொஞ்சம் டைம் தாங்க, பெரியவர்கள் வரட்டும். பெரியவர்கள் வந்தது தமயந்தி மாஸ்டர் வந்து செட் பாக்ஸ் வாசி. பரிமளா நாகேந்திரன், டு எவ்ரிவன், மிகவும் சிறப்பான பேச்சு, மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஜெயா கனடா, டு எவ்ரிவன், முதலாவது தடவை வந்து பல்வேறு விஷயங்களை அருமையாக, அழகாக, சிறப்பாக பேசினீர்கள். மீண்டும் உங்கள் பேச்சை எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றிகள். வானா ஜெயா மாஸ்டர். சூர்யா மகேஸ்வரன், சிட்னி, டு எவ்ரிவன். வானா மாஸ்டர், எக்ஸலன்ட் ஸ்பீச். Thank you so much. Jnana Yogaraja, UK, to everyone. Thank you for your excellent, valuable, informative speech. Vana Jaya Master. Send to you. அவ்வளவுதான். Thank you. அடுத்ததாக சதா மாஸ்டர் உங்கள்ட்ட கையளிக்கிறேன். நீங்க நேரமாச்சு என்ன? வனா மாஸ்டர் அடுத்த தலைப்பை ஆயத்தப்படுத்துங்க. மிக்க நன்றி. இன்று அருமையாக ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் எனக்கு உதவியாக. நேற்று டென்டிஸ்டப்ப கொஞ்சம் பிரச்சனையோட வந்து கதைக்கவும் கஷ்டமா இருந்தால் அவ தானா ஏண்டை வாலண்டியர் பண்ணி எல்லாத்தையும் தான் செய்கிறேன்டா அதை செய்ய பண்ணினா அருமையாக எல்லாம் நடந்தால் எல்லாம் நேரத்துக்கு முடிந்து விட்டது. அனைவரின் கருத்துகளும் அருமையாக இருந்தது. அடுத்தது பவானி மாஸ்டரும் வெயிட் பண்றா. இப்ப கொஞ்சம் காலமாக ஒரு டாபிக் ஆயத்தப்படுத்துறேன்னு அதையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறா. கொஞ்சம் ஆயத்தப்படுத்தத்தான் வேணும். இது நாங்க இந்த உதவி செய்யறதும் ஒரு கொடுக்கறதான தளத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஒரு கருத்தை நானும் ஒரு லேட்டா போய் கொண்டிருக்கு. ஆனா வானா மாஸ்டர் நான் டோக் கொடுத்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வரும், உடனே போடுவா, மோட்டிவேட் பண்ணுவா, அப்படித்தான் மெசேஜ் வரும். அப்ப நான் கேட்கறது நீங்க வந்து ஒரு பேச்சு தந்தா என்னாண்டு இப்படியே இழுத்து கொண்டு வந்தேன். இந்த முறை சதா மாஸ்டர் கேட்கல. ஒரு நான் படுத்தா பிறகு அடிச்சு சொன்னா இந்த நாள் நீங்கள் வந்து பேசுறீங்களு. அப்ப நான் என்ன தலைப்பண்டு கேட்க அதையும் உங்களோட பொறுப்பில விட்டுட்டு நின்றுட்டா எனக்கு நித்திரையே வேற இல்லை. அப்படியே நித்திரையா போனேன். காலமே 3 மணிக்கு எழும்பினேன். எழும்பைக்குள்ளேயே வந்தது கொடுத்த. இந்த கொடுத்தல பேசினால் என்ன என்று வந்தது. என்னண்டா எனக்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம், இந்த தளத்துக்கு வந்து என்னால எதுவுமே கொடுக்க முடியாம இருக்குது. இவ்வளவு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் இந்த ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரமாக இருந்து எங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காண்டி திருப்பி சொல்லி கொண்டிருப்பார். சில நேரத்துல எனக்கு கண்ணீரே வந்துடுறது. அப்படி செயல்படுற வைக்க எதுவுமே கொடுக்க முடியாம இருக்கு என்னாலே என்று யோசிச்சு கொண்டு இருந்தேன் நான். அப்ப அந்த எலும்பைக்குள்ளேயே அந்த கொடுத்தல் வந்தது. அப்ப சதா மாஸ்டருக்கு அடிச்சு கேட்டினார் கொடுத்தல் என்ன. அவ யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சத்தை தொகுத்து போட்டு சொல்லும்போ கதைப்போம். அப்ப அவவும் எனக்கு இன்புட்ஸ் தந்தவ, அதை இல்லையென்று சொல்லலாது. எல்லாமா சேர்த்துதான் இது விளைவு. அதுவும் இங்க இருக்கிற எல்லா சான்றோர்கிட்டையும் இந்த வாழ்த்துக்கள் கேட்டது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பிறந்ததின் பலனை அடைந்த மாதிரி ஒரு உணர்வு இன்றைக்கு. மிக்க நன்றி. நான் எப்பவுமே திறமறவுதான். நான் ஒரு பேச்சாளர் என்று இல்லை. ஆபீஸ்ல பேசுறது வேற, சப்ஜெக்ட் மேட்டரை கதைக்கிறது இது. இதுல வந்து கதைக்கிறது முதலாவது நான் ஒருவருக்குமே சொல்லல. ஈவன் என்னுடைய கணவருக்கு கூட தெரியாது.
கதவை பூட்டி போட்டு வந்திருந்து கலெக்டர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொன்னான். அவ்வளவுதான், வேற ஒருத்தருக்குமே சொல்ல இல்ல. நன்றி, எல்லார்கிட்ட சப்போர்ட்டுக்கும் ஊக்குவிப்புக்கும் நன்றி. பஞ்சாச்சரம் மாஸ்டர் என்ன வெளிப்படுத்திட்டார். நான் அமைதியா உள்ளுக்குள்ள இருக்கணும் என்றுதான் நினைச்சேன். நான் அவர் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டார். நன்றி. ஓகே, நன்றி பஞ்சாச்சரம் ஐயா, நன்றி. பேர் என்ன? பேரா? உங்களுடைய பேர் என்ன? முழு பேர் வானதி. வானாண்டு தான் எல்லா இடத்துலயும், ஆபீஸ் இங்க சிட்னில வானாண்டு தான் போகுது. அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை. சதா மாஸ்டர், இனி என்ன